13ஆம் தேதி வருகின்ற 13ஆம் தேதி பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி வெள்ளிக்கிழமை தேதி கேட்டு கொடுத்துருக்கோம். இங்கே மத்திய மாவட்டம் சார்பாக நம்ம தாளமுத்து நடராஜ் இருக்காரு பார்த்தீங்களா, அந்த கிரவுண்ட் இருக்குல்ல, அது கேட்டிருக்கோம். மகுடஞ்சாவடி அங்கே சேர்ந்த நிர்வாகிகள், அங்கே ஒரு கிரவுண்ட் இருக்குது. நம்ம மகுடஞ்சாவடிக்கும் சங்ககிரிக்கும் இடையில வந்து ஒரு கடந்த முறை தேர்தல் பிரச்சாரம் அந்த அம்மா பண்ணியிருந்தாங்க. முன்னாள் முதலமைச்சர் அம்மா அவர்கள் தேர்தல் பிரச்சாரம் பண்ணியிருந்தாங்க. அந்த இடத்துல மனு அவங்க கொடுத்துருக்காங்க. மனு கொடுத்தோம், பரிசீலனை செய்து சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக அனுமதி கிடைக்கும், எந்த மாற்றமும் இல்லை. கழக தலைவர் அவர்கள் வருகின்ற 13ஆம் தேதி கண்டிப்பாக சேலத்தில் மக்கள் சந்திப்பு கூட்டத்தில் மக்களை சந்திப்பார். போன முறை வந்து ஒரு மாதம் முன்னாலே அனுமதி கிடைக்கும் சொல்லியிருந்தாங்க. இப்போ நம்ம இன்னும் ஒரு 10 நாட்கள் தான் இருக்குது. அப்படிங்கிறதுல எப்படி அந்த அனுமதி கிடைக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அதுக்குரிய கால அவகாசம் இருக்குது, அதன்படி தான் கொடுத்துருக்கோம். இல்லை, எல்லாமே கொடுத்துருக்கோம். கூட்டத்தில் எவ்வளோ அதுக்கான விதிமுறைகள், அது அந்த எஸ்ஓபி என்ன சொல்லியிருக்கோ அது மூலம் நாங்கள் நடந்துக்கிறேன்னு சொல்லிட்டு அதற்கேற்ப என்ன கொடுக்கணுமோ அதுதான் கொடுத்துருக்கோம். இதற்கிடையே வேற எங்கேயாச்சும் சந்திப்பு இருக்குன்னா அடுத்து சேலம் தான்? இல்லை, அடுத்து சேலம் தான் வரப்போகிறோம், வேற எங்கேயும் இல்லை. முதல்ல சேலம் தான். வேலூர் சொன்ன தகவல்கள்லாம் வெளியாச்சு. எனக்கு தெரிஞ்சது இல்லை. எங்கள் கழக தலைவர் பொதுச் செயலாளர்கள் இந்த இடத்த போய் பாருங்க வரேன்னு சொல்லியிருக்காரு. அதன் அடிப்படையில் வந்து மனு கொடுக்க வந்திருக்கேன். வருகின்ற 13ஆம் தேதி கண்டிப்பாக இங்கே வருவார், அனுமதி கொடுத்துருவாங்க. அதுக்கு அவங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் எல்லாமே பண்ணி கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கோம். ஒத்துழைப்பு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதுக்கேற்ற எண்ணிக்கையில தான் கொடுத்துருக்கோம். சரின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக அனுமதி கொடுத்துருவாங்க. காவல்துறை என்ன சொல்லுதோ அதற்கேற்ற நாங்கள் வந்து இப்போ ஒன்றும் பண்ணல. 2016 மிகப்பெரிய நலத்திட்ட உதவி கழக தலைவரை வச்சு, அப்போ தமிழக வெற்றி கழகமாக இல்லை மக்கள் இயக்கமாக இருந்தபோதே கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளுக்கு முன்பே மிகப்பெரிய தமிழ்நாடே திரும்பி பார்க்கும் வகையில் மிகப்பெரிய நலத்திட்ட உதவி இங்கே பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதத்துக்கு முதல்ல வந்து இங்கே நம்ம போஸ்ட் மைதானத்தில் கொள்கை விளக்க பொதுக்கூட்டம், மாநில கொள்கை விளக்க பொதுக்கூட்டம், எங்கள் மாநில நிர்வாகிகள் பொதுச் செயலாளர் மற்றும் மாநில நிர்வாகிகளை வச்சு மிகப்பெரிய கூட்டம் இங்கே போஸ்ட் மைதானத்தில் நடத்தணும். அதனால் அது இல்லாமல் நிறைய போராட்டங்கள் பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் எங்களால் எந்த பொதுமக்களுக்கு இடையூறோ பாதசாரிகளுக்கோ வாகன ஓட்டுநர்களுக்கோ எங்கேயுமே இடையூறாகி சரித்திரமே இல்லை. அந்த மாதிரி நடந்துக்க மாட்டோம். எங்கள் கிட்டேயே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 1300 தன்னாளர்கள் இருக்காங்க. தளபதி விஜய் பாதுகாப்பு படைன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட அது வந்து 25 வருஷமா அவங்கள வழிநடத்தி கொண்டு வந்துட்டு இருக்கோம். நிறைய நிகழ்ச்சிகள் அவங்க தளபதிக்காக பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. அது இல்லாமல் இங்கே மக்களுக்கு ஏதாவது டிராஃபிக் ஆகுது அப்படின்னா எங்கள் தம்பிகளே இறங்கி பணி செஞ்சுருக்காங்க. நம்ம கேர்ள்ஸ் ஹை ஸ்கூல்கிட்ட கூட லாஸ்ட் டைம் வந்து இந்த ரோடு கரைகள் ரொம்ப தொந்தரவாக இருந்துன்னு சொல்லும்போது எங்கள் தம்பிங்க போய் அதுக்கான பணியை காவல்துறையினு இணைந்து பண்ணியிருக்காங்க. அதனால் எல்லா வகையிலுமே இது வரைக்கும் நாங்கள் நடத்தின எல்லா கூட்டத்திலுமே ஒரு சின்ன இடையூறு கூட நாங்கள் ஏற்படுத்துறதில்லை. அதனால் இதுவும் மிகவும் ஒழுக்கமாக காவல்துறை என்ன அறிவுரை சொல்லுதோ அதை கேட்டு சிறப்பான முறையில் தமிழ்நாடே பாராட்டும் வகையில் நடத்தி காட்டுறோம். அது கொடுத்துருக்கோம், மனுவிலே கொடுத்துருக்கோம். அவங்க மறுபடியும் என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியல, அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்குவோம். டெய்லியுமே இணைஞ்சிட்டு தான் இருக்காங்க. எங்ககிட்ட தலைமை அலுவலகத்தில் எங்கள் அலுவலகத்தில் வந்து டெய்லியுமே இணைஞ்சிக்கிட்டு தான் இருக்காங்க. மக்கள் எவ்வளவு பேருங்கிறது ஒரு குழப்பம் இருக்கும். அது தெளிவாக கொடுத்துருக்கேன், அதிகாரிகிட்ட கொடுத்துருக்கேன். அவங்க அதை பரிசீலனை பண்ணிட்டு சொல்றேன்னு இருக்காங்க. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். எவ்வளவு பரப்பளவுல இடம் பேசுவாங்க. நாங்கள் 2 இடம் கேட்டிருக்கோம். எங்கள் தளபதி 10 இடத்துல கூட பேசுவதற்கு உரையாற்றுவதற்கு தயாராக இருக்கிறார். வழிநெடுக்கும் நீங்கள் நிறுத்தினா கூட எங்கள் தளபதிக்கான பாதுகாப்பை நாங்கள் கொடுத்து பேசுவதற்கு தயாராக இருக்கார். காவல்துறை அதற்கு அனுமதி கொடுத்தா கண்டிப்பாக நாங்கள் செய்வோம். அந்தந்த இடத்துல அவர் நிறுத்தி அந்த வண்டியிலேயே கூட முதல்ல பார்த்தீங்கன்னா நிறைய தலைவர்கள் அப்படி தான் பேசியிருப்பாங்க. ஒரு சென்ட்ரல் பிளேஸ், ஒரு 10 பிளேஸ், ஒரு 15 பிளேஸ் அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அங்கேருந்து வராங்க அப்படின்னா அந்தந்த இடத்துல இருந்து அந்த பகுதியில் இருக்கும் மக்களை, அந்த பகுதியை சார்ந்த மக்களை கொண்டு திரட்டி அந்த இடத்துல ஒரு உரை நிகழ்த்துவார்கள். அந்த மாதிரி கூட நாங்கள் பண்ணுறதா இருக்கோம், பண்ணுவோம். எங்கள் தளபதி தயாராக தான் இருக்காரு, கழக தலைவர் தயாராக தான் இருக்காரு. அதுக்கு போலீஸ் அனுமதி தரணும். அதனால போலீஸ் என்ன சொல்லுதோ, காவல்துறை அவர்கள் என்ன சொல்றாங்களோ அதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து கண்டிப்பா இந்த மக்கள் சந்திப்பு விழா மிக சிறப்பாக நடைபெறும். ஏற்கனவே நியூ இயர் அந்த இதெல்லாம் போலீஸ் பாதுகாப்பு கேட்டு இல்லைன்றாங்க. இப்போ வந்து இது சிவராத்திரி வருது, அதுக்கு ஏதாவது போலீஸ் பக்கத்தில் அந்த கோயிலுக்கு போகிறோம் அந்த மாதிரி இல்லை, அந்த மாதிரி இது வரைக்கும் எதுவும் சொல்ல. போன முறை சொன்னாங்களா, அது சரியான காரணமாக இருந்தது. கார்த்திகை தீபம் இங்கே இருக்கிற எல்லா காவல்துறையினரும் அங்கே போகிற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் டிசம்பர் 6 அது வந்துச்சு, அதனால அந்த நிகழ்வு நடந்துச்சு. அந்த மாதிரி எதுவும் சொல்ல, நீங்களே தயவுசெய்து உருவாக்க வேண்டாம். இளையராஜா ப்ரோக்ராம் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க, ஐயா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாங்க ஐயா. அதெல்லாம் பார்த்தாங்க கொடுத்துருக்கோம். இது 10 ஏக்கர் இருக்குது, அது 25 ஏக்கர் இருக்கு. 11 ஏக்கர் மன்னிக்கவும், 11 ஏக்கர். 11 ஏக்கர் சேலத்தில் பார்த்துருக்க இடம் வந்து 11 ஏக்கர் இருக்கு.
அதுவும் சர்வேயர் வச்சு அளந்து எத்தனை நபர்கள் அங்கே இருக்கலாம், எது எதுக்கெல்லாம் என்ன பண்ணுங்கிறதும் அதையும் கொடுத்துருக்கோம். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.